இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நல்லா யோசிச்சு ராத்திரி முழுக்க யோசிச்சேன். அந்த யோசிக்கும் போது தான் மக்களுக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும். கண்ணு தெரியாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த உலகத்தில் கண்ணு தெரியாதவங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு யோசிக்கணும். ஒரு ஸ்டிக்கை வச்சு சாதாரண ஒரு ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண மாதிரி யோசிப்பாங்க. ஒரு ஸ்டிக்கை வச்சு ஏதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி விட்டா அவங்க பாதுகாப்பாக போவாங்கல்ல. அதனால தான் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நானும் ஒரு யோசிச்சிருந்தாங்க. பாதி பேர் அறிவு இன்னும் யூஸ் பண்ண தெரியல. ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது யோசிக்காம நம்ம மூளை நல்லா குழப்பி நல்ல முயற்சி பண்ணணும்னு என்ன வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கு பார்த்துட்டு நம்ம தான் முயற்சி பண்ணணும். எதுவுமே இது பண்ணாது. எவ்வளோ பேர் சரித்திர படித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாரும் வந்தாங்க. ஐன்ஸ்டைன், அப்துல் கலாம், எவ்வளோ பேர் ஜனாதிபதியான அப்துல் கலாமே எவ்வளோ கண்டுபிடிச்சாரு. விண்கலத்தில் அணுகுண்டை கண்டுபிடிச்சாரு. சாதாரண ஒரு மாணவனால் முடியாதா? அதனால தான் நான் யோசிச்சு முடிவெடுத்தேங்க. வாஜ்பாய் தான் பிரதமர், முன்னாள் பிரதமர் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அப்துல் கலாமுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் வந்தார். நரசிம்மராவ் வந்து அப்துல் கலாம் சொல்லுவார், எப்படியே இந்த அணுகண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு காலத்தில் அவர் இஸ்ரோவில் இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து கண்டுபிடிச்சாரு. கால் மாற்றுத்திறனாளிகளாம் இது கண்டுபிடிச்சவரே அவர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவர் மாதிரி எத்தனை விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நிறைய பேர் அணுகுண்டை கண்டுபிடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான், அறிவியல்பூர்வமாக நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் ஆசிட் உள்ளத்துக்கு தான் வெளியே இது பண்ணுவாங்க, யோசிக்காத விஷயத்தை யோசிப்பாங்க. அதே மாதிரி நான் யோசிச்சது என்னன்னா, அந்த அலாரம் ஒரு சக்தினால வரப்போற ஆபத்து கூட முன்னாடி தெரிஞ்சுட்டு கண்ணு தெரியாத பிரச்சனை வந்து இருக்கும். அதுதான் என்னோட யோசிச்சு. அந்த யோசனைனால கடவுளே நமக்கு அருள் கொடுப்பாருன்னு ஒரு யோசனையோடு தான் செஞ்சேன். இது காலப்போக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் யூஸ் ஆகும். எதிர்காலத்தில் இப்படி ஒரு பையனா இது பண்ணா, அதுவும் 16 வயசுல இது பண்ணான்னு சொன்னால் யார் நினைப்பா? என்னை விட சின்னவனா இருக்கும் போது அதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணாரு. சென்னைக்கு போனார். சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு. 23 வயசுலேயே அவர் ஆசைப்பட்டு கடைசி நிறைவேறாம போயிடுச்சு. கடைசியில் இப்போ ஜனாதிபதியாக வந்து இப்போ போயிட்டாரு. அதே மாதிரி தான் நம்ம சின்ன விஷயத்த அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அது பெரிய ஆளையே அணுகுண்டை கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு. அதே மாதிரி நம்ம மாதிரி ஆளுங்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி பசங்க மாதிரி சும்மா அந்த தண்டமாக இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று, அறிவியல்பூர்வமாக யோசிக்க மட்டும் இல்லை, நம்ம சிந்தனையை வச்சுக்கணும். அந்த சிந்தனையை வச்சுக்கும் போது நம்ம பெரிய ஆளாக நிறைய விஷயம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பசங்களை மாதிரி சுற்றிக்கிட்டு இது இருந்துட்டா எப்படி இது பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் நம்ம ஆசைப்படுற ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான். அந்த கோல் அடித்து எப்படியா நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் மாணவர்களை ரொம்ப தப்பாகவே முடிச்சுக்கணும். ஏன் ஏதாவது பண்ணுவாங்களா, ஏதாவது இது பண்ணுறாங்களா, இச்சிருவாங்கன்னு சொல்லி அடுப்பு தான் ஆகாதுங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம முயற்சி தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம முயற்சி தான் நம்ம வெற்றி. நம்மளோட இலக்கு 100 தேர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்களே, எதுக்கு? எப்படியா கவர்மெண்ட்ல சென்னைக்கு போய் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு படிப்பு படித்து இன்ஜினியர் தான் முயற்சி பண்ணுறாங்க. இது தெரிஞ்சுக்காத நிறைய பேர் ஊர் சுற்றுறது, கதை பேசுறது நிறைய பேர் சுற்றுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 24 மணி நேரம் படிச்சிடணும். படிக்கிறவங்க தான் புத்திசாலி. அதை விட்டுட்டு சுற்றிக்கிட்டு எல்லாரும் சுற்றிட்டு என்ன பண்ணுது? வாழ்க்கையே ஒரு தலையெழுத்தா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நம்ம இந்தியாவில் எவ்வளோ புரட்சியாளர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வராங்க.